ஹலோ! அப்பா, அம்மாவோட 60 கல்யாணம் வந்துருச்சு. இதுக்காக என்னதான் 1 மந்த்தாக ஷாப்பிங் பண்ணாலும், லாஸ்ட் மினிட்லேயும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நான் இங்கே பாருங்கள், இந்த வாட்டி மெஹந்தியில் கோன் போடாமல் ஸ்டென்சில் வாங்கி கோன் போட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. மீஷோவில் 120 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதில் என்னென்னா, நம்ம கரெக்டாக க்ராஸாக போடாமல் போட்டோன்னா அழகாக இருக்கும். எனக்கு ஒரு கையில் சூப்பராக வந்துருச்சு. இன்னொரு கையில் அக்கா கொஞ்சம் க்ராஸாக போட்டுட்டதுனால லைட்டாக க்ளம்ப்ஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு மெஹந்தினா போட்டால் போதுங்கிற மாதிரி தான். அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். மெஹந்திலாம் போடுறதுக்கு முன்னாடியே பூ மார்க்கெட்டில் ஃப்ளார்ஸ் வாங்கிட்டேன். 1 டே முன்னாடி வாங்குகிறோமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு பார்த்தேன். பட் பத்திரமா வச்சுக்கிட்டதுனால நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிளம்புறதுக்கு நாள் தான் எனக்கு, அக்காவுக்கு, குட்டீஸ்க்கு, அம்மா அப்பாவுக்குலாம் பேக் பண்ணோம். ஸோ நாங்கள் தூங்கவே 1 மணி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே 4க்கு எழுந்திரிச்சு 5க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மத்தியானம் திருக்கடையூர் ரீச் ஆகிட்டோம். அங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு கோவில் போயிட்டோம். கோவில் பக்கத்துலேயே நாங்கள் மணி விழா நிறையா இருக்கும். அங்கே தான் ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஹால்லாம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போய் நாள் கணபதி ஹோமம்லாம் பண்ணியிருந்தோம். நல்லபடியாக ஹோமம் வளர்த்து சாமி கும்பிட்டு எப்போவும் போல் எல்லோரும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபிட் செக் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போனால் ஃபுல்லாக அவ்வளோ க்ளம்ஸாக இருந்தது. எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு.